நாம் விறகுன்னு நினச்சி ஒதுக்குகிற மூங்கில் குச்சியிலிருந்து தான் புல்லாங்குழல் பிறக்கின்றன. நம்ம வேண்டான்னு தூக்கி எறியக்கூடிய கற்களிலிருந்து தான் சிற்பங்கள் தாங்கி நிற்கின்றன. ஏதோ ஒரு நாளில் பூத்து அடுத்த நாள் உதிரக்கூடிய ஒரு மலர்கள் தானே, அப்படின்னு நினைக்கக்கூடிய மலர்கள்லாம் ஒன்று சேர்ந்து தான் மாலையாக மாறுது. இப்படி ஒவ்வொன்றையும் நாம் கவனித்தோம் அப்படின்னா பல்வேறு மாற்றங்களை அதில் நாம் நிகழ்த்துகிறோம். கற்களை சிற்பமாகவும், விறகுகளை புல்லாங்குழலாகவும், பூக்களை மாலைகளாகவும் மாற்றக்கூடிய சக்தி மனிதர்களிடத்தில் இருக்குது இல்லையா? அதே மாதிரி ஒரு வகுப்பில் முட்டாள் அப்படின்னு எந்த மனிதரையுமே ஒதுக்க வேண்டாம். அப்படி ஒதுக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு எத்தனையோ மேதைகள், எத்தனையோ அறிஞர்கள், தலைவர்கள் நமக்கு கிடைத்திருப்பார்கள். ஒவ்வொரு வகுப்புலையுமே யாரையும் தனித்துவப்படுத்தாதீர்கள், தனிமைப்படுத்தாதீர்கள். தனிமை மிக கொடுமையானது. எதையும் நம்மளிருந்து தொடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அழகான மேற்கோள் கூட இருக்குது, எதையும் உன்னிலிருந்து தொடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நம்மிடம் என்ன இருக்குது, எதையோ தேடிட்டு இருக்க நாம் நம்மிலிருந்து முதலில் நாம் நம்மை கண்டடைவோம்.